ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நம்ம நிவின் வண்டியில் வரும்போது ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. எதுக்குன்னு பார்த்தா, ஐயோ இவ்வளோத்துக்கு காரணம் நம்ம தானா அப்படின்னு சொல்லிட்டு, இது உனக்கு இன்றைக்கி தான் தெரியுதாயா, எங்களுக்கு வாழ்க்கையில் யமனே நீ தாண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது விஜயோட ரியாக்ஷனு. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா, நம்ம காவேரி சொன்னதை வச்சு பார்க்கும்போது, நிவின் சொன்னது, அதாவது விஜய் சொன்னதையும் வச்சு பார்க்கும்போது, அப்போ கண்டிப்பாக வந்துட்டு நம்மளால தான் பிரச்சனை வந்திருக்கு. இந்த யமுனா பார்த்த வேலைன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ரொம்ப ஃபீல் பண்ணவர் கோவத்தில் கொந்தளிச்சு போய் அவர் பைக்கை 4 தட்டு தட்ட ஆரம்பிச்சிட்டாரு. பைக்கை தட்டக்கூடாதுரா, உன் மண்டையிலே 4 கொட்டு கொட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நம்ம ஆடியன்ஸோட ரியாக்ஷன்லாம். அதுக்கப்புறம் சரி விஜய்ட்டு போய் பார்த்து பேசுவோம்னு சொல்லிட்டு விஜய் போய் பார்க்க போனால், இவனெல்லாம் எவன்டா பார்க்குறது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ரியாக்ஷன் விடுறாரு. அவர் இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு இவன் நம்மளை குத்தி காமிக்க வந்திருக்கான் போல அப்படின்னு அவர் தப்பாக நினச்சிட்டாரு. தம்பி, உன் போக்கு எல்லாம் தப்பாக இருக்குது, நீ நினைக்கிறதெல்லாம் தப்பாக இருக்குது, கொஞ்சமாக நான் சொல்ல வரதை கேளண்டா அப்படின்னா, நான் உங்களை சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுறேன், நீ ஆடா குளிர் காற்றுல அப்படியே ஊஞ்சல் ஆடுவியேடா, உன்னால தான் இந்த விஷயம் வெளியே வந்துச்சுன்னு சொல்லிட்டு கோவத்தில் கொந்தளிச்சிட்டாரு. ஆமாம், என்னால் தான் வெளியே வந்துச்சு, இல்லைன்னு நான் சொல்ல, டைவர்ஸ் கொடுத்துருவேன்னு எதிர்பார்த்து வந்தியோ அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் உங்கள் 2 பேரும் சேர்த்து வைக்க தான் வந்திருக்கேங்கிறாரு. எத்தனை வைக்க, ஒரு வைக்கவே வேணாண்டா, நான் பார்த்துக்கிறேன்டா என் பொண்டாட்டியா, ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டாரு. டே புரிஞ்சுக்க மாட்டல, கடைசி வரையும் நீ திருந்த மாட்டல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம காவேரி இருக்காங்களே, வீட்டில் எதுவுமே நடக்காத மாதிரி இருக்காங்க. நம்ம காவேரியோட அம்மா வேற, ஐயோ என்னதான்டா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா யமுனா நினச்சி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்ம காவேரியும் நிவினும் சும்மா நின்று பேசிட்டு இருந்தாலே தப்பாக கணக்கு போடுறாங்க, உன் புத்தி அங்கே தான் போகுது பாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் படித்து கலெக்டர் ஆகி அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க நம்ம யமுனாவோட அம்மா. அதுக்கப்புறம் இங்கே வந்து அவங்க சீக்கிரம் முதல்ல இவளுகளை வெளியே கூட்டு போகணும். அதுவும் இல்லாமல் காவேரியை நினச்சி எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்களாமா, இலவூர்ந்த மூடு மாதிரியே ஏடா மூஞ்ச வச்சுக்கிட்டு சுற்றுறீங்க, நானே வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நம்ம காவேரியோட ரியாக்ஷனு. இதுக்கப்புறம் எது நடந்தாலும் எப்படி நடந்தாலும் நான் எங்கள் அம்மா சொல்கிறத மட்டும்தான் கேட்பேங்கிற மாதிரி உறுதிமொழி எடுத்துட்டாங்க போல். நீ பண்ணுறது ரொம்ப தப்புமா, வாழ்க்கையில் ஒன்றாவது உருப்படியாக நல்ல முடிவு எடுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்